நெட்ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போறாங்க, இந்த கிரகங்கள் நீங்க எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நிதானமா நீங்க உங்களுடைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா செக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஜனவரி வந்த மாதிரி தெரிஞ்சு திடீர்னு ஆகஸ்டே வந்துருச்சு. ஸோ இந்த ஆகஸ்ட் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆகஸ்ட் மாதமாக உண்மையிலே இருக்க போகுது. இதில் இந்த மாதத்துடைய மிகப்பெரிய கதாநாயகனாக யாரை எடுத்துக்கிறோம்னா, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற்ற சனி பகவானை தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த ஜூலை மாதம் எண்டில் தான் என்ன பண்ணாரு, நம்முடைய மீன ராசியில ரேவதி நட்சத்திரத்துல நம்மளுடைய வக்ர பெற்ற நிலையில சனி பகவான் தன்னுடைய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஸ்டார்ட் பண்ணி 4 நாள் ஆகலை, ஜம்முன்னு ஆகஸ்ட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதத்துல உங்களுக்கு சனி பகவான் எதை கொடுக்க போறார், என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்க சொல்றார், மற்ற கிரகங்களும் அதுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்காங்கிறத தெளிவா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான ஒரு மாதமா இருக்கு. இந்த மாதத்துல சனி பகவான் உங்களுடைய ராசியில வக்ரம் பெற்று அமர்ந்து எந்தெந்த விஷயங்கள் உங்களை விட்டு கடந்து போச்சோ, எந்தெந்த விஷயங்கள் உங்கள்கிட்ட பிடுங்கப்பட்டதோ, உங்கள்கிட்ட எடுக்கப்பட்டதோ, அல்லது அது பொருளா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், அல்லது வேலையா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று உங்களை அபகரிச்ச விஷயங்கள் உங்களுக்கே மீண்டும் வரக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக ஏற்படும். இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உண்மையான ஒரு விசுவாசமான விஷயத்துக்கு நீ நேர்மையா இருந்தும் உங்களை காயப்படுத்திட்டு வந்த நபர்களுக்கு ஒரு பாடம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகத்துடைய தன்மை சூப்பராக இருக்கும். மன வலிமை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக எடுத்துக்கலாம். யார் யாரெல்லாம் அரசாங்க வேலையில் இருக்கீங்களோ உங்களுடைய வேலையில் உள்ள பிரச்சனை இப்ப சரியாக போகுது. ஏன்னா நீ கரெக்டான ஒரு பொசிஷன்ல எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராம உங்களுடைய வேலையில அக்கறை செலுத்துறீங்க. ஆனா நீங்க உண்மையா இருக்கீங்க, கரெக்டா இருக்கீங்கிற ஒரே காரணத்துக்காண்டி உங்க மேல பழிய போட்டு தப்பிச்சவங்க நிறைய பேர். ஸோ இந்த காலகட்டங்கள் செய்யாத தப்புக்கு அரசாங்க வேலையில நிறைய சிக்கலை சந்திக்கேன் சார், என்னுடைய வேலைக்கான ஒரு சரியான பாதையை நோக்கி நான் போறேன், ஆனா என் மேல பழிய போட்டு என்னை பின்னோக்கி தான் அனுப்புறாங்க, இப்ப நான் முன்னோக்கி நகர முடியாதான்னு வருத்தத்தில் இருக்கவங்க இப்போ உங்களுடைய லைஃப்ல உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி நீங்க நகர போறீங்க. ஸோ அதற்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது, நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்க போகுது, வேலையில் உள்ள பிரச்சனை உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது. அதே போல உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறைய அழுத்தம் இருக்கு, ஒரு சரியான நிலைப்பாடு இல்லைன்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருந்து உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களோட லைஃப் பார்ட்னர் அல்லது உங்க பிசினஸ் பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல அன்பு செலுத்தக்கூடிய, ஒரு அக்கறை காட்டக்கூடிய, ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய நிலைமையை இந்த மாதத்துல கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு செய்து கொடுக்கணும். அதே போல பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடிய நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு உறுதியாக உங்களுக்கான ஒரு ஆசைப்பட்ட வீடோ வண்டி வாகனமோ அல்லது இடமோ வாங்கக்கூடிய யோகத்தை கிரகம் அற்புதமா கொடுக்கு. ஸோ இதனால மீனராசிக்காரங்க இவ்வளவு நாள் ஒரு மன போராட்டத்திலிருந்து என்ன பண்ண போறீங்க, மீண்டு வர போறீங்க. உங்களுக்கான தலைமை பொறுப்பு இவ்வளவு நாள உங்களை ஒதுக்குன அத்தனை பேரும் என்ன பண்ண போறாங்க, உங்களுக்கு தான் இந்த அந்தஸ்து கரெக்டா இருக்கும், இந்த பொறுப்பு உங்களை கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட பயணிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா இருக்கு. உத்தியோகத்தில் அதிகார ஒரு பதவி கிடைக்கும். நீங்க தனியார் கம்பெனில இருந்தாலும் சரி, அரசாங்க கம்பெனில இருந்தாலும் சரி, உறுதியாக என்ன கிடைக்க போகுது, ஒரு அந்த அதிகாரம் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், உயர்ந்த பதவி கிடைக்கும். இந்த 3 எது கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ 3மே சில மீனராசிக்காரங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சூப்பரா இருக்கு. ஸோ நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கவனமா இருக்கணும். ஸோ அதே போல பாத்தீங்கன்னா இந்த பணம் கொடுக்கற வாங்க விஷயங்களை கவனமா இருக்கணும். ஸோ இதுல மட்டும் கரெக்டா போயிட்டீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் மீனராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தையும் நல்ல மகிழ்ச்சியும் குடும்ப ஒற்றுமையும் கொடுக்கக்கூடிய சிறப்பான மாதமாக இருக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை.